எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நாளைக்கு சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. 5000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த 5000 பேருக்கும் QR கோடு கொடுத்து QR கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள அனுமதியை கொடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே மாமல்லபுரத்தில் அது மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறமா ஈரோட்டில் அதே மாதிரி தான் நடந்துச்சு, பாண்டிச்சேரியில் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இப்போ QR கோடு டைப்பில் தான் அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது யாரெல்லாம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணணும், யாரெல்லாம் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசணுமோன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பேசிங்கடா. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை நீங்கள் என்னதான் நீங்கள் தானே பேசுவீங்க. தமிழக மக்கள் தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், மக்களுக்கு மக்களை தூண்டி வரதா இருக்கட்டும், தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் கணக்கெடுப்பு போனால் அங்கே 4 மாத கர்ப்பிணிகள் கூட பார்க்காம பெண்களை அடிக்கிறதா இருக்கட்டும், எந்தெந்த வேலை பண்ணுறீங்களோ, என்னென்ன பிரச்சனை பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிங்களே. ஆனால் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகங்களை திருப்ப முடியும். ஆனால் மக்களை உங்களால் எதுவுமே திருப்ப முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், நீங்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறீங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, எவ்வளவு கண்டிஷன்ஸ், அதாவது அரசியல் வரலாற்றிலேயே வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிகளே சரி கண்டிஷன்ஸ்களை விஜய் அவர்களுக்கு கொடுக்குறீங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் எல்லாமே நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் பண்ணினாலுமே விஜய் அவர்களை தமிழக மக்களுடைய மனசுல இருந்து நீங்கள் தூக்கி எறிய முடியாது, ஒழிச்சு வைக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஆட்சியும் அதிகாரமும் மக்கள் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, திமுகவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் கொடுத்தாங்க. ஆனால் அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி விஜய் அவர்களை அவர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் திசை திருப்பி விடுறதா இருக்கட்டும், கைக்கூலிகளை வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேவலமான ஒரு எச்சத்தனமான அரசியலை திமுக ஆளுங்கட்சி பண்ணுறத தமிழக மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் தலைகளாக நின்னாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2வது தடவை திமுக கண்டிப்பாக ஜெயிக்காது. மக்கள் உங்களை ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்க வைக்க விட மாட்டாங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக்க போகிறாங்க தமிழக மக்கள்.